வெல்கம் டு சுடுதண்ணி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பாஸ்தா லவர்ஸ்க்கான ஒரு சூப்பரான ரெசிபியோடு வந்திருக்கேன். நல்ல சீஸியான பாஸ்தா வீட்டில் இருக்க பொருட்கள் வச்சு எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். சீஸி பாஸ்தா ரெசிபி இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கலாம். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு நம்ம பாஸ்தாவை வேக வச்சிடலாம். அதுக்கு கொஞ்சமாக சுடு தண்ணி வச்சுருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஸோ பாஸ்தா ஒட்டாமல் வரும். அதோட 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதிலே நம்ம பாஸ்தாவை சேர்த்துடலாம். நீங்கள் என்ன ஷேப் பாஸ்தா வேணாலும் எடுத்துக்கலாம், எல்லாத்துக்குமே ஒரே ப்ராசஸ் தான். இதை சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் இதை வேக வச்சுருங்க. பாஸ்தாவோட கவர்லேயே எவ்வளோ மினிட்ஸ் பாஸ்தா வேக வைக்கணும்னு போட்டிருப்பாங்க. நீங்கள் அதை பார்த்து வேக வச்சுக்கலாம், இல்லாட்டி நீங்கள் அப்பப்போ செக் பண்ணி பார்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இதை எடுத்து பார்த்தா நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இப்போ இதை எடுத்துடலாம். இதை ஃபில்ட்ரு பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். கொஞ்சமாக பச்சை தண்ணியில் அலசிக்கோங்க. தண்ணியை வடிச்சிட்டு இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இது இருக்கட்டும். அடுத்து ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கலாம். வெண்ணெய் இல்லாட்டி நீங்கள் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம், அது உங்களோட விருப்பம்தான். சேர்த்துட்டு 2 பெரிய வெங்காயத்தை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது நல்லா ஃபைனாக சாப் பண்ணியிருந்தால் தான் அந்த தொக்கு கன்சிஸ்டன்சி ஈஸியாக வரும், இல்லாட்டி ரொம்ப நேரம் ஆகும். இதை பொறுத்த வரைக்கும் எண்ணெயோ வெண்ணெயோ ரெண்டுமே அதிகமாக இருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு அந்த கிரேவி மாதிரி வரும். இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் லைட்டாக ப்ரௌனாக மாறி வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிடுங்க. தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கணும். இது நல்லா சாஃப்டானதுக்கப்புறமா இதில் 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் கலருக்காக சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். காஷ்மீரி மிளகாய்த்தூள் இல்லாட்டி நீங்கள் சாதா மிளகாய்த்தூளே சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. இதில் சீஸ் சேர்க்குறனால உங்களுக்கு கடைசியில் அந்த உரப்பு நல்லா பேலன்ஸ் ஆகிடும். ஸோ கொஞ்சம் இப்போ அதிகமாக தெரிஞ்சால் கூட லாஸ்ட்டாக உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இது நல்லா வேக விட்டுருங்க. இப்போ பாருங்கள், இது ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு நல்லா தொக்கு மாதிரி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம ஒரு 1/2 குடமிளகாய் சேர்த்துக்கலாம். ரஃபாக சாப் பண்ணி சேர்த்துருக்கேன். இதோட நம்ம வேக வச்சிருக்க பாஸ்தாவையும் சேர்த்துடலாம். பாஸ்தாவை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ பாஸ்தாவும் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இந்த டைமில் ஒரு 1/2 கப் பால் சேர்த்துக்கிறேன். பால் சில்டு பாலாக சேருங்க. ஏன்னா பால் சூடாக இருந்துச்சுன்னா இந்த மிளகாயோட சேர்க்கும் போது சில சமயம் அது திரிஞ்சு போயிடும். ஸோ சில்டு மில்காக இருந்தால் உங்களுக்கு தெரியாது. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பால் நல்லா கொதிச்சு வரும். சைட்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா கொதி வருது பாருங்கள். இந்த டைமில் நம்ம சீஸ் சேர்த்துக்கலாம். 2 ஸ்லைஸ் சீஸ் சேர்த்துக்கிறேன். நம்ம சீஸ் ஸ்லைஸ் கிடைக்கும்ல, அதுதான் சேர்க்குறேன். இது இல்லைன்னா நீங்கள் நார்மல் சீஸ் கிரேட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். தேவையான அளவு சீஸ் சேர்த்துக்கோங்க. ஸ்லைஸாக சேர்த்திங்கன்னா 2 சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதில் இருக்க அந்த சூடுலேயே அது சீஸ் நல்லா மெல்ட் ஆகிடும், அந்த ஃப்ளேவரும் உங்களுக்கு கிடச்சிரும். இப்போ பாருங்கள், நல்லா மெல்ட் ஆகி நல்லா க்ரீமியாக வந்துருச்சு. நம்மளோட பாஸ்தா இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது சுட சுட டின்னருக்கு சாப்பிட்டா அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் சைடுக்கு வேணால் ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம், அது ஒரு நல்ல காம்போ தான். கண்டிப்பாக இந்த சூப்பர் யம்மியான ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சொல்கிறேன், உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடுதண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.